எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டிசம்பர் 24ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ஒரு ஸ்டூடெண்ட் குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்காங்க. அவர் நம்ம சேனலில் தான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணதுனால இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்ததா நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க பேர் தமிழ்மணி, அவங்களும் குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கோவிட்-19 டைம்லேருந்தே ஃபாலோ பண்ணுறதா அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி குரூப் 2லையுமே 2 ஸ்டூடெண்ட்டுமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லையா, அதில் அவங்க 2 பேருமே கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டைம் உங்களுக்கு வீணாகாது அப்படிங்கிறதுக்காக அகைன் நீங்கள் ஞாபகப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். சரி, அவங்க 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து அவங்க ஃப்யூச்சரில் மேலே மேலே போகிறதுக்கு வாழ்த்துக்கள். குரூப் 2 கிளியர் பண்ணி, குரூப் 1 கிளியர் பண்ணி, அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாத்தையும் அடையணும். நீங்களும் அடுத்த வருஷம் குரூப் 4 கிளியர் பண்ணிட்டேன், குரூப் 2 கிளியர் பண்ணிட்டேன், குரூப் 1 கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி, இல்லைனா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். சொல்லலாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்காக நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். சரி, நெக்ஸ்ட் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 24th டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து 23rd டிசம்பர் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குவாட் நாடுகளின் முதல் களப்பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் குவாம். அமெரிக்காவின் குவாம்ல நடைபெற்றது. சமீபத்தில் ஓய்வளிக்கப்பட்ட INS சிந்து கோஷ் டேஷ் கப்பல்? ஆன்சர் நீர்மூழ்கி கப்பல். 2026ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் இந்தியா. சல்மான் கான் தி சுல்தான் ஆஃப் பாலிவுட் என்ற வாழ்க்கை வரலாறு நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் மொஹர் பாஷு. எந்த மாநிலத்தில் நீர்நாய்களை பாதுகாக்க புதிய முயற்சியானது தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. $700 பில்லியன் சொத்து மதிப்பீட்டினை எட்டிய முதல் தனிநபர் யார்? ஆன்சர் எலான் மஸ்க். அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க். மகளிர் T20 போட்டிகளில் 4000 ரன்களை எட்டிய முதல் ஆசிய வீராங்கனை யார்? ஆன்சர் ஸ்மிருதி மந்தனா. டிசம்பர் 24th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, அதாவது இன்னைக்கு டிசம்பர் 24ல என்ன டே செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா, தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம், அதாவது நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். கன்சியூமர் அப்படின்னா யாரு? ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்றாங்களே, அவங்க தான் கன்சியூமர். நம்ம எல்லாருமே கன்சியூமர் தான். ஸோ நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்கணும். ஒரு பொருளை நம்ம வாங்குறோம், அந்த பொருள் ஒர்த்தானது தானா, அதுக்கான விலை தான் இருக்கா, அது பாதுகாப்பானது தானா, அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு உரிமைகள் இருக்கு. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 1986ஆம் ஆண்டு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறத இயற்றிருப்பாங்க. இந்த சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சதுனால தானே இது சட்டமாக மாறி இருக்கும். டிசம்பர் 24ல அதுக்கு ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. அந்த டேவை தான் நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். இது தேசிய அளவில் இது கன்சியூமர் ரைட்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம் டிசம்பர் 24ல. உலக அளவில் எப்போ இந்த கன்சியூமர் டே, நுகர்வோர் தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா மார்ச் 15. ஸோ உலக நுகர்வோர் தினம் மார்ச் 15ஆம் தேதி. தேசிய நுகர்வோர் உரிமைகள் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 24th செலிப்ரேட் பண்றோம். அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். ஸோ நம்ம இது ஏற்கனவே பார்த்தது தான். எகைன் ஏன் பார்க்குறோன்னா, முன்னாடி அறிவிச்சிருப்பாங்க. தேசிய அறிவியல் விருதுகள் அறிவிக்கும் போது ஒரு தடவை பார்த்துருப்போம். இப்போ குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால மறுபடியும் அந்த நேஷனல், அதாவது தேசிய அறிவியல் விருதுகள் பற்றி எகைன் பார்க்குறோம். கொஸ்டின் கவனிங்க. விஞ்ஞான் ரத்னா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஜெயந்த் நார்லிகர். ஸோ நம்ம ஜெயந்த் நார்லிகர், மறைந்த விஞ்ஞானி ஜெயந்த் நார்லிகர் அவருக்கு தான் இப்போ விஞ்ஞான் ரத்னா விருதுங்கிறது கொடுத்துருக்காங்க. விஞ்ஞான் ரத்னா விருது நம்ம நாட்டில் அறிவியல் துறையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. அது ஜெயந்த் நார்லிகருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. எப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தேசிய அறிவியல் விருதுகள் வழங்கும் முறை அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 2023 தான் தேசிய அறிவியல் விருதுகள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இதே வருஷம் ஆகஸ்ட் மந்த் நம்ம இஸ்ரோ சார்பில் சந்திராயன் 3 அப்படிங்கிற மிஷன் மேற்கொண்டிருப்போம். சந்திராயன் 3வின் கீழ் பார்த்தீங்கன்னா நிலவோட, அதாவது தென் துருவத்தில் நம்மளுடைய விக்ரம் லேண்டர் தரையிறங்கியிருக்கும். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் தான் தேசிய அறிவியல் விருதுகளை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அந்த தேசிய அறிவியல் விருதுகளில் உயரிய விருது தான் இந்த விஞ்ஞான் ரத்னா விருது. அந்த விருது ஜெயந்த் நார்லிகர் அவருக்கு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க.
இதுக்கு முன்னாடி 2024 ஃபர்ஸ்ட் டைம் இந்த தேசிய அதாவது விஞ்ஞான ரத்னா விருதை யார் பெற்றாங்க அப்படின்னா கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்கள் தான் பெற்றிருப்பாங்க. சரி கவனிங்க, தேசிய அறிவியல் விருதுகள் 2025 இந்த வருஷம் அறிவிச்சு அதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்போ நிறுவனாங்கன்னா 2023ல. இந்த தேசிய அறிவியல் விருதுகள்ல உயரிய விருது விஞ்ஞான் ரத்னா விருது இந்த வருஷம் விஞ்ஞானி ஜெயந்த் நார்வேகருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் மறைந்த விஞ்ஞானி அப்படிங்கிறனால இவர் சார்பில் பார்த்தீங்கன்னா இவர் நிறுவன புனே வானியற்பியல் பல்கலைக்கழக ஆய்வு மையத்தோட இயக்குனரான ஆர் ஸ்ரீ ஆனந்த் அவர்கள் வந்து இவர் சார்பில் பெற்றுக்கொண்டிருக்காங்க. அடுத்து விஞ்ஞான் குழு விருது. ஸோ இது வந்து அரோமா மிஷன் குழுவுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர்ல லாவெண்டர் பூக்களோட சாகுபடியை வந்து அதிகப்படுத்தினதுக்காக ஊக்குவித்தமைக்காக தான் இந்த விஞ்ஞான் குழு விருது அப்படிங்கிறது இந்த அரோமா மிஷன் குழுவுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து விஞ்ஞான் ஸ்ரீ விருது இது 8 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. விஞ்ஞான் யுவ விருது 14 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஞ்ஞான் ரத்னா விருதை யார் பெற்றாங்கன்னா கோவிந்தராஜன் பத்மநாபன். இப்போ செகண்ட் 2025ஆம் ஆண்டு ஜெயந்த் நார்வேகர் வந்து பெற்றிருக்காரு. இந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் என்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். உயிரி வேதியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியாளர் தான் கோவிந்தராஜன் பத்மநாபன் அவர்கள். இப்போ நம்ம விஞ்ஞான் ரத்னா விருது யுவ விருது குழு விருதெல்லாம் கொடுக்குறாங்க. எது சார்பில் எதுக்காக யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா விஞ்ஞான் ரத்னா விருது அறிவியல் துறையில வாழ்நாள் சாதனைகளை படைத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த உயரிய விருது. விஞ்ஞான் ஸ்ரீ அப்படிங்கிறது சிறந்த பங்களிப்பு அறிவியல் துறையில ஆற்றினவங்களுக்கு கொடுக்குறாங்க. யுவா அப்படின்னாலே என்னது யங் பர்சன் யங்கஸ்ட் பர்சனுக்கு கொடுக்குறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ விஞ்ஞான் யுவா விருது அப்படிங்கிறது இளம் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்குறாங்க. குழு விருது அப்படிங்கிறது ஒரு குழுவா குரூப்பா சேர்ந்து பணியாற்றி சிறந்த பங்களிப்பு ஆற்றிருக்காங்கன்னா அந்த குரூப்புக்கு இந்த விஞ்ஞான் குழு விருதுங்கிறது கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். ஃபிஃபா உலக அதாவது ஃபிஃபாவுடைய முதல் அமைதி பரிசு அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து உலக விலங்கு நல விருது அப்படிங்கிறது ஆனந்த் அம்பானிக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குஜராத்தில் இவர் கூட வனவிலங்குகளை மீட்பதற்காக ஒரு மையத்தை அமைச்சிருக்காரு, வன்தார மையம். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஐக்கிய நாடுகள் சபையுடைய சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த் இது வந்து சுப்ரியா சாஹூ அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தியோப்பியாவுடைய உயரிய விருதை பெற்ற முதல் உலக தலைவர் நரேந்திர மோடி. ஓமன் நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் ஓமன் விருது பிரதமர் மோடிக்கு சமீபத்தில் வழங்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ். ரீசன் நியூஸ் அப்படின்னு பார்க்கறது எல்லாமே ரீசனாக நம்ம அவார்ட்ஸில் பார்த்துருப்போம், அதில் தான் இன்க்ளூட் பண்ணியிருப்போம், அதையும் படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த நாட்டில் மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலுடன் கூடிய அணியானது உருவாக்கப்பட்டுள்ளது, அதாவது உருவாக்கப்பட உள்ளது, ஏன்னா இன்னும் உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் வந்து அமெரிக்கா. அமெரிக்கால தான் மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பல்களோட ஒரு புதிய போர்க்கப்பல் அணியை வந்து ஸ்டார்ட் பண்ண போறதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, புதுசா ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மிக சக்தி வாய்ந்த பெரிய போர்க்கப்பல்கள் கொண்ட ஒரு அணியை வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கப்பல் இணைக்கிறாங்க இல்லையா அந்த கப்பல் அணியில், அந்த கப்பலோட பேர் என்ன அப்படின்னா ட்ரம்ப் கிளாஸ் USS டிஃபயன்ட் அப்படிங்கிறதா அந்த கப்பலோட பேர். முதல் பிரம்மாண்டமான போர்க்கப்பலுக்கு ட்ரம்ப் கிளாஸ் USS டிஃபயன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த அணி இருக்கு இல்லையா, அந்த அணிக்கு கோல்டன் அணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலோட உருவாக்கப்படக்கூடிய அந்த அணியோட பேர் என்னன்னா கோல்டன் அணி. நெக்ஸ்ட் 2ஆம் உலக போர் டைம்ல இருந்த அயோவா வகை கப்பலை விட இந்த கப்பல் வந்து மிக நீளமாகவும் பெரியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் நியூஸ். INS சிந்து கோஷ் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்துருப்போம். அது சப்மரின். இது 40 ஆண்டு கால பணிக்கு அப்புறமா ஓய்வளிக்கப்பட்டிருக்கு அந்த கப்பலுக்கு. INS தாராகிரி இது நீலகிரி கிளாஸை சேர்ந்த போர்க்கப்பல். ICGS அதாவது இந்திய கடலோர காவல் படையோடைய கப்பல், ரோந்து கப்பல் தான் அமுல்யா. நெக்ஸ்ட் INS விக்ராந்த் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விக்ராந்த். விக்ரமாதித்யாங்கிறது ரஷ்யா கிட்டேந்து வாங்கி இங்கே மாற்றி அமைக்கப்பட்ட விமானம் தாங்கி கப்பல். INS அரிஹந்த் அப்படிங்கிறது இந்தியாவுடைய முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். அதே மாதிரி INS மாஹே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் பார்த்துருப்போம். INS மாஹேங்கிறது மாஹே கிளாஸை சேர்ந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது?
ஆன்சர் ஆரவள்ளி மலைத்தொடர். நம்ம ஸ்கூல்ஸ்லேயே படிக்கும்போது இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் தான் உலகிலே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இப்போ எதுக்காக இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் பற்றி பார்க்கணும்னா, இப்போ புதுசா பாத்தீங்கன்னா ஒரு மலைத்தொடர் அப்படின்னா அது இவ்வளோ ஹைட்ல இருந்தால் தான் அது வந்து மலைத்தொடரா கன்சிடர் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அது மலைத்தொடரா வராது, அந்த இதுக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா அங்கே மைனிங் ஒர்க்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ மத்திய சுற்றுச்சூழல் வன அமைச்சகமானது தெரிவிச்சிருக்கும். ஒரு புதுசா ஒரு கிளாசிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, மலைனா இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம இதை பத்தி பார்க்குறோம். சரி கவனிங்க. உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எதுனா ஆரவள்ளி மலைத்தொடர். இந்த ஆரவள்ளி மலைத்தொடர்ங்கிறது குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் ஹரியானா, தில்லி வரைக்கும் பரவி இருக்கு. ஸோ இந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இருக்கு இல்லையா, அதோட ஹைட் வந்து 100 மீட்டருக்கு மேலே இருக்கு அப்படின்னா அது ஆரவள்ளி மலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிளாசிபிகேஷன் கொடுக்குறாங்க, இந்த ஹைட் இருந்தாதான் அது மலை, இவ்வளோ ஹைட்டுக்குள்ள இருந்தா இவ்வளோ இடத்துக்குள்ள இவ்வளோ ஹைட்டுக்குள்ள இருந்தாதான் அது மலைத்தொடர் அப்படிங்கிற ஒரு கிளாசிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா 100 மீட்டர் உயரம் இருந்தால் அது மலைன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 500 மீட்டர் தொலைவுக்குள்ள 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட அந்த மலை குன்றுகள் இருக்கும் இல்லையா, அந்த மலை குன்றுகள் 100 மீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னா அதை ஆரவள்ளி மலைத்தொடரா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மலைன்னு அதை எடுத்துக்கணும் அப்படின்னா அதோட ஹைட்டு 100 மீட்டரா இருக்கணும். இப்போ ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இப்போ 100 மீட்டருக்கு மேல 2 மலைத்தொடரோ அல்லது அதுக்கும் மேல மலைத்தொடர் இருக்கு, அது வந்து 100 மீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னா அதை ஒரு மலைத்தொடரா கன்சிடர் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆரவள்ளி மலைத்தொடர்னு எடுத்துக்கலாம். இப்போ 100 மீட்டருக்கு கம்மியா இருக்கு, 100 மீட்டருக்கு கம்மியா இதோட அளவு இருக்கு, ஹைட் இருக்கு அப்படின்னா அதுல சுரங்க பணிகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஆரவள்ளி மலைத்தொடர்ல 100 மீட்டருக்கு மேல ஹைட் உள்ளது வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த 100 மீட்டருக்கு குறைவாக தான் அதோட ஹைட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப அதை மலையா கன்சிடர் பண்ணாம அதுல மைனிங் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நிலத்தடி நீர் பற்றாக்குறை ஏற்படும், அங்கே உள்ள சுற்றுச்சூழலானது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதனாலதான் இதை பத்தி பார்க்குறோம். ஸோ என்ன சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் அப்படின்னா 1.44 lakh ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு தான் அந்த ஆரவள்ளி மலைத்தொடரோட மொத்த பரப்பளவு இருக்கு. அதுல 0.19% பகுதி மட்டும்தான் சுரங்க பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டிலேயே முதன்முறையாக எங்கு அரசு தனியார் பங்களிப்பு முறையில் முதல் மருத்துவ கல்லூரி அமைக்கப்படுகிறது? ஆன்சர் தார் மாவட்டம். ஸோ தார் டிஸ்ட்ரிக்ட், இதே தார் மாவட்டத்தில் நம்ம PM மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் அமைக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த தார் டிஸ்ட்ரிக்ட் இது எங்கே இருக்கு? மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இந்த தார் டிஸ்ட்ரிக்ட்ல நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் பிரைவேட்டும் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு ஒரு மெடிக்கல் காலேஜும் நிறுவுறாங்க. அது அமைக்கிறதுக்கான அடிக்கலானது இப்போ நாட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பிரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது எங்கே அமைக்கிறாங்கன்னா தார்ல அமைக்கிறாங்க. சரியா? பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெடிக்கல் காலேஜ்ங்கிறது அமைக்கிறாங்க. எங்கன்னா தார் மாவட்டத்தில். ஸோ மருத்துவ கல்லூரிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 2014 நம்ம நாட்டில் 387 இருந்துச்சு. இப்போ 2 மடங்குக்கும் அதிகமாக இருக்கு பாருங்க, 819 அதிகரிச்சிருக்கு. இப்போ மருத்துவ கல்லூரிகளில் படிப்பதற்கான இந்த மெடிக்கல் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெடிக்கல் சீட்ஸோட எண்ணிக்கை 2014 51,000 இருந்துச்சு. இப்போ டபுள் மடங்குக்கு அதிகமாக இருக்கு, 1,29,000 அந்த மெடிக்கல் சீட்டோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இந்த எண்ணிக்கை 2030 75,000 இடங்களை புதுசா சேர்க்கறதுக்கும் திட்டமிட்டிருக்காங்க. இதோட 75,000 புதிய சீட்ஸையும் சேர்க்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க 2030. அடுத்து இப்போ இந்த பிரசவம்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வீட்டிலே பிரசவம் பார்த்துக்குவாங்க. அப்படி இல்லாமல் இப்போ அதாவது ஹாஸ்பிட்டல் பிரசவம் பார்க்கறதோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. இதனால அந்த மகப்பேறு இறப்புகளோட எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 89% பிரசவமானது ஹாஸ்பிட்டல்ல நடக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். கீழ்கண்ட எந்த புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரண பணிகளுக்காக இந்தியா சார்பில் 4032 கோடி நிதி தொகுப்பு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் டித்வா. இப்போ ரீசெண்டா நம்ம பார்த்துருப்போம், டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு நிவாரண பொருட்களை நம்ம அனுப்பணும், கப்பல்கள் மூலமா அனுப்பணும். அங்கே மீட்பு பணிகளுக்காக ஹெலிகாப்டர்லாம் அனுப்பியிருப்போம், நம்ம பார்த்துருப்பீங்க.
இப்போ அங்கே மீட்பு பணிகள் நிவாரண பணிகளை மேற்கொள்றதுக்காக பார்த்தீங்கன்னா 4032 கோடி நிதி தொகுப்பை இப்போ இந்தியா வழங்குது இலங்கைக்கு. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, இந்த டிட்வா புயலுக்கு எந்த நாடு பேர் வச்சிருக்க? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ டிட்வா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே நிவாரண பணிகளுக்காக இந்தியா 4032 கோடி நிதி தொகுப்பு, அதாவது $450 மில்லியன் ஆனது கொடுக்குறாங்க. சரியா? அந்த நிதி தொகுப்புல சலுகை வட்டியோட கடன் உதவியா $350 மில்லியன், மானிய உதவியாக $100 மில்லியன் சொல்லிட்டு மொத்தமா எவ்வளோ $450 மில்லியன் கொடுக்குறாங்க. இந்த டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில மீட்பு பணிகளை மேற்கொள்றதுக்காக நிவாரண பணிகளை மேற்கொள்றதுக்காக ஆபரேஷன் சாகர் பந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். அதன்படி ஐஎன்எஸ் விக்ராந்த் விமானம் தாங்கி கப்பல், ஐஎன்எஸ் உதயகிரி மூலமா நம்ம நிவாரண பொருட்களை அங்கே அனுப்பியிருப்போம். மீட்பு பணிகளுக்காக MI-17 ரக ஹெலிகாப்டர்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இலங்கையில கடுமையா பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி அப்படிங்கிற பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் சார்பில் 120 அடிக்கு தற்காலிகமாக ஒரு இரும்பு பாலமானது போட்டிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், ஆபரேஷன் பிரம்மாங்கிறது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக நிவாரண பொருட்களை வழங்குறதுக்காக ஆபரேஷன் பிரம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆபரேஷன் சத்பவ்ங்கிறது யாகை புயலால் பாதிக்கப்பட்ட மியான்மர், லாவோஸ், வியட்நாம் இந்த நாடுகளுக்கு நிவாரண பொருட்களை வழங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆபரேஷன் சிந்தூர் இது என்னன்னா பெஹல்காம் அட்டாக் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிறது ஈரான்லேருந்து இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆபரேஷன் இந்திராவதிங்கிறது ஹைட்டிலேருந்து இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சயின்ஸ் அண்ட் டெக், ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோளானது எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் LVM-3 ராக்கெட் மூலமா. LVM-3 M6 ராக்கெட் மூலமா இந்த ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவோட சேட்டலைட். இதை நம்ம இஸ்ரோவுடைய ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்காக நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம்ங்கிறது தான் வர்த்தக ரீதியில் சேட்டலைட்ல அனுப்புவதற்கான பணிகளை மேற்கொண்டு வராங்க. வர்த்தக ரீதி அப்படின்னாலே அங்கே வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் இதை அனுப்புவோம், அந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க 2 அமைப்புகளுக்கு இடையே, 2 நிறுவனங்களுக்கும் இடையே. அந்த ஒப்பந்தம் மூலமாக இந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க. சரியா? இப்போ நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் இஸ்ரோவின் கீழ் உள்ள வர்த்தக ரீதியில் செயற்கைக்கோள்களை அனுப்புவதற்கான நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் இதுக்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ அதன்படி அமெரிக்காவுடைய தொலைத்தொடர்பு சேட்டலைட்டான ப்ளூபேர்ட் 6 அப்படிங்கிற சேட்டலைட் LVM-3 M6 ராக்கெட் மூலமா இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க December 24th. ஸோ இதுதான் நம்ம அனுப்புன அதிக எடை கொண்ட ஒரு சேட்டலைட். ரொம்ப அதிகமான எடைன்னா எவ்வளோ எடை இருக்கு அப்படின்னா 6100 கிலோமீட்டர் எடை கொண்டதா இருக்கு இந்த ப்ளூபேர்ட் செயற்கைக்கோள். அது மட்டும் இல்லாமல் 223 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. இதோட நோக்கம் என்னன்னா விண்வெளியிலேருந்து சேட்டலைட் மூலமா நேரடியாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா மொபைல் ஃபோனில், அங்கே வந்து கனெக்ஷன் கொடுக்கணும், இணைய சேவையை வழங்கணும் அப்படிங்கிற வகையில் தான். இப்போ நம்ம அங்கங்கே டவர்லாம் பொருத்தி தான், டவர் பக்கத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு சிக்னல் கிடைக்கும். டவர் இல்லாத கிராமங்கள் ரொம்ப ரூரல் ஏரியா போயிட்டோம் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து கிடைக்காது, அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரி டவர்லாம் தேவையில்லை அப்படிங்கிற வகையில் விண்வெளியிலேருந்தே சேட்டலைட் மூலமாக நேரடியாக சாதாரண ஸ்மார்ட் ஃபோன்களுக்கும் அதிவேக இணைய சேவையை வழங்குவது தொடர்பாக தான் இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடர்ந்த காடுகள்லாம் டவர் கொண்டு போய் வைக்கிறது ரொம்ப சிரமம், அங்கே இந்த கனெக்ஷன் கொண்டு போவதுங்கிறது சிரமம். அடர்ந்த காடுகளாக இருக்கட்டும், மலைப்பகுதிகளாக இருந்தாலும் அங்கே 5G வேகத்தில் நமக்கு இணையம் கிடைக்கும், வீடியோ அழைப்புகள், குறுஞ்செய்தி சேவைகளை வழங்க முடியும் அங்கே அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக தான் இந்த ப்ளூபேர்ட் 6 சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்துன்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்காவுடைய சேட்டலைட் அப்படின்னு பார்க்குறோம். அமெரிக்காவுடைய AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்துடைய சேட்டலைட் தான் இந்த ப்ளூபேர்ட் 6ங்கிறது. இஸ்ரோவோட LVM-3 M6 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஒரே ஓவரில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைத்த பந்து வீச்சாளர் யார்? ஸோ இந்தோனேஷியாவை சேர்ந்த கெடே பிரியந்தனா
இவர் தான் சர்வதேச T20 கிரிக்கெட்ல ஒரே ஓவர்ல 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காரு. ஸோ சர்வதேச T20 கிரிக்கெட்ல இந்த மாதிரி ஒரே இதுல வந்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்தின நபர் அப்படிங்கிற சாதனையை இவர் படைச்சிருக்காரு. கெடே பிரியந்தனா. இவர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர். கெடே பிரியந்தனா இவர் தான். ஸோ கெடே பிரியந்தனா இந்தோனேஷியாவை சேர்ந்த இவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 விக்கெட்டுகள் யாருமே வீழ்த்தினது இல்லையா அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ஆனால் அது உள்நாட்டுக்குள்ளே நடந்த கிரிக்கெட்டில் தான் பண்ணியிருக்காங்க. சர்வதேச அளவிலான கிரிக்கெட்டில் பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி யார் பண்ணியிருக்காங்கன்னா 2013-14 நடந்த வெற்றி கோப்பை போட்டியில் வங்கதேசத்துடைய அல் அமீன் ஹுசைன் என்பவர் வந்து அந்த மாதிரி 5 விக்கெட்டுகள் வீழ்த்திருக்காரு. 2019-20 நடந்த சையது முஸ்டாக் அலி கோப்பை போட்டியில இந்தியாவுடைய அபிமன்யு மிதுன் வந்து 5 விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காங்க. இதெல்லாமே உள்நாட்டு போட்டிக்குள்ள நடந்தது. சரியா? அவர் கெடே பிரியந்தனா என்பவர் வந்து சர்வதேச அளவிலான போட்டியில இந்த 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி முதன்முறையாக சாதனை படைச்சிருக்காரு. அடுத்த ஷார்ட் நியூஸ். வர 2027 ஆண்டு இறுதிக்குள்ள தைவானை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோட தனது படைத்திறனை சீனா மேம்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய பாதுகாப்பு துறையான பென்டகனோட அறிக்கையில வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ January 1 நமக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நியூ புக் பேட்ச், ஓல்டு புக் பேட்ச், அப்புறம் GS பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். Group 1க்கு ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. Group 2க்கு Group 4க்கு ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். PC பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விஞ்ஞான் ரத்னா விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஜெயந்த் நார்லிகர். எந்த நாட்டில் மிக பிரம்மாண்டமான போர்க்கப்பலுடன் கூடிய அணியானது உருவாக்கப்பட உள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. உலகின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆன்சர் ஆரவல்லி மலைத்தொடர். நாட்டிலேயே முதன்முறையாக எங்கு அரசு தனியார் பங்களிப்பு முறையில் முதல் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் தார் மாவட்டம். கீழ்கண்ட எந்த புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு நிவாரண பணிகளுக்காக இந்தியா சார்பில் 4032 கோடி மதிப்பில் நிதி தொகுப்பு அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் டித்வா புயல். ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோளானது எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் LBM-3. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் ஒரே ஓவரில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி சாதனை படைத்த பந்து வீச்சாளர் யார்? ஆன்சர் கெடே பிரியந்தனா, இந்தோனேஷியாவை சேர்ந்தவர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.